கோடான கோடி மக்களின் மனம் கவர்ந்த நம் புதியுகம் தொலைக்காட்சியின் பிரம்மாண்ட குடும்பத்திற்கு இனிய காலை வணக்கங்கள். புத்தம் புதிதாக புத்த இந்த புதன்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சயின்டிபிக் ஜோதிடம் ஜாதகம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் கரூர் மாவட்ட அறங்காவலர்கள் நியமன குழு தலைவரும் ஜோதிட ஜாம்பவானும் சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜருமான டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நல்லா இருக்கம்மா. உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஐயா நன்றி. நன்றி ஐயா. நீங்க சிறு வயதிலிருந்தே இந்த ஜோதிட துறையில நீங்க உங்களுடைய பயணத்தை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க பல தடவை சொல்லியிருக்கீங்க, அதுவும் 45 ஆண்டு கால ஜோதிட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு பல விதமான ஜாதகங்களை பார்த்துருப்பீங்க. உங்களுடைய அனுபவத்துல வித்தியாசமா பார்த்த ஜாதகங்கள் ஏதாவது உண்டா? அதை நீங்க பகிர்ந்துக்க முடியுமா? வித்தியாசமான ஜாதகங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது எல்லாமே புதுமையாக வித்தியாசமாக தெரிந்தது உண்டம்மா. ஆனால் காலங்கள் கடந்த பிறகு அந்த வித்தியாசமே புதுமையாக தெரியவில்லை. ஆனால் நிறைய அனுபவ ரீதியாக பார்க்கும் பொழுது என்னதான் விதைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வினை பயன் ரீதியாக தான் நாம் அறுவடை செய்கிறோம் என்று நான் நன்கு உணர்ந்தவன். அதனால் என்னதான் மனிதர்கள் ஒரு மனிதனுக்கு தீங்கு செய்தாலும் கிரகத்தின் வாயிலாகத்தான் அந்த அமைப்பே அவனுக்கு ஏற்பட்டு அந்த மனிதர் மூலம் இன்னாருக்கு இன்னார் பிராப்தம் என்று சொல்லுவார்களே, அது நன்மையான பிராப்தமும் அதனால் தீமையான பிராப்தமும் மனித ரூபத்தினால தான் ஏற்படுகிறது என்றது நிச்சயமாக உணர்ந்தவன். அதுக்கு முழுக்க காரணம் கிரகங்கள் தான் ஆட்டி வைக்கிறது, மனிதன் அல்ல. அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் ஒரு தம்பி அவர்கள் என்னிடத்தில் 2021 பார்த்த பரிச்சயம் உண்டு. அப்பொழுது பார்க்கும் பொழுது நிறைய கருத்து கணக்குகளை முன்வைத்திருந்தேன். மீண்டும் அவர் நேற்றைய தினம் வருகிறார். பார்த்தெடுப்பில், ஐயா என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். நான் ஒன்றை கேட்கின்றேன், ஒரு ஜாதகத்தில் நிறைய கோள்கள் உச்சம் பெற்று ஆட்சி பெற்றிருந்தால் அதற்குண்டான அமைப்பு என்னவென்று கேட்டார். இருங்கள் தம்பி, உங்களுடைய மனைவி ஜாதகத்தை தான் கேட்கிறீர்கள், கணக்கிட்டு சொல்லுகிறேன் என்று. நிறைய கிரகங்கள் உச்சம் ஆட்சி பெற்றிருந்தால் உங்கள் மனைவிக்கு 2 தாரத்தை உருவாக்கும் என்று சொன்னேன். அப்படி விழிபிதுங்கி பார்க்கிறார். என்னையா, நிறைய கிரகம் உச்சம் பெற்றிருந்தால் எல்லோருக்கும் அப்படி அல்ல, உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பிரிந்து மறுவாழ்க்கை ஏற்பட வேண்டும் என்று விதி பெண்ணை தான் நீங்கள் திருமணம் செய்திருக்கிறார். அப்புறம் ரொம்ப வியாகுலமாக கற்கிறார். இது நடந்தே தீருமா ஐயான்னு, இதுதான் எழுதப்பட்டதனுடைய நியதி தம்பின்னு, அந்த பிரச்சனைக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. திடீர் சந்தேகமே எழுந்தது. இதனால தான் ஜாதகம் பார்க்கவே வந்திருக்கிறார் நேற்றைய தினம். அப்போது அந்த பெண்மணி அவர்கள் பிறந்தது கும்பலகணத்தில் பிறந்திருக்கிறார். கும்பலகணத்துக்கு 2 சுக்கிரன் உச்சம் மீனமனையிலே. சித்திரை மாதம் பிறந்த பெண்மணி சூரியனும் உச்சம். 4 சந்திரன் உச்சம். 5ஆம் பாவத்திலே சனி மற்றும் அமரப்பெற்றிருக்கிறது. 6ஆம் பாவத்திலே குரு உச்சம். 12 செவ்வாய் உச்சம். 10 கேது உச்சம். இப்போ இது மாதிரி கோள்கள் அமரப்பட்டிருக்கிறது. சூரியனோட புதன் கூடி சங்கமித்து லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல. அப்போது இந்த ஜாதகருக்கு இளையதாரத்துக்கு உண்டான தசை இந்த பெண்மணி அவர்களுக்கு 11 கூடிய தனா லாபாதிபதி சொல்லக்கூடியவன் எங்கே உச்சம் பெறுகிறான் என்றால் 8ஆம் இடம் என்பது ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்திற்கு மாரக மரணஸ்தானத்திலே லக்னத்திற்கு 6ஆம் பாவத்திலே உச்சம். நிறைய பேர்களுக்கு அரைகுறையாக தெரிஞ்ச ஜோதிடர்களுக்கு தெரியாது 6ஆம் பாவம் ஒரு மாரகஸ்தானம் என்று. நான் கண்டுபிடித்த மாரகம் என்று அடிக்கடி சொல்வதை போல லக்னம் கும்பலக்கணம், கும்பலக்கணத்துக்கு 8ஆம் இடம் அவமான சின்னஸ்தானம். அப்போ 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அந்த 8ஆம் இடத்திற்கு 11 குரு உச்சம் பெறுகிறார். அது லக்னத்திற்கு 6ஆம் பாவத்திலே. அப்போ 8ஆம் இடத்திற்கு 11 குரு உச்சம் பெற்றால் எப்படி மாரகஸ்தானம் என்று அரைகுறையாக தெரிந்த ஜோதிடர்கள் மீண்டும் தெரியவில்லை என்றால் கற்றுக்கொள்ளுங்கள். காரணம் 8ஆம் இடம் உபயமனையாக வரும். உபயத்திற்கு 2ம் 7ம் மாரகம் என்று நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு பாவத்திற்கும் மாரகம் பாதகம் சாதகம் என்பதை நம்ம தொட்டு பார்க்கணும்.
இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அரைகுறையாக புதியதாக கற்றுக்கொண்டவர்களாகவும் நன்கு தேர்ச்சி அடைந்தவர்கள் கூட இந்த ஞானம் அவர்களுக்கு கிட்டாமலே போகிறது. அப்போ இந்த லக்னம் கும்பலக்னம், கும்பலக்னத்திற்கு ஒவ்வொரு பாவத்தையும் நாம் பார்க்க வேண்டும். தாம்பத்திய பாவம் 3ஆம் பாவம், 4ஆம் இடம் வாகன வண்டி ஸ்தானம் என்று சொல்லுவோம். அந்த இடத்தை அப்படியே கை கழுவிடுவாங்க. அந்த இடத்திற்கு மாரகம் எது, பாதகம் எது, சாதகம் எதுன்னு பார்க்கணும். அப்போ 8ஆம் இடம் திருமாங்கல்யத்திற்கு மறுமாரகத்திலே குரு, இளையதாரத்துக்கு உண்டான கிரகம். கரெக்டாக குரு திசை குரு புத்தி அவங்க மனைவிக்கு ஓராண்டுகளாக ஓடிக்கிட்டு இருக்கு. உன்னை தள்ளிட்டு அடுத்த வாழ்க்கையை கொண்டு வந்து விடுறதுக்காக உன்னை பிடிக்கலன்னு உன் மனைவி சொல்லிவிடுவான். இது 2 பேருக்கும் ஒன்றுமே இல்லாத 1 வருட காதல் இல்லை, 8 வருட காதல், 1 வருடம் அல்ல 2 வருடம், 9 வருடம் காதல். ஐயா, குரு திசை குரு புத்தின்னு சொன்னீங்க. அப்படின்னா ஒரு நல்லது தானே நடக்கும். அப்படிதாம்மா, நுனிப்புள்ளை மேய்ந்தவர்கள் அடித்தட்டினுடைய தன்மை பார்க்காமல் குரு நல்லவன் குரு நல்லவன்னா குரு நல்லவர் தான். யாருக்கு எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தால் குரு நல்லதை செய்வான் என்று பொருள் உண்டு. எல்லா இடத்துல இருந்துட்டா குரு நல்லவன் சொல்லிட முடியாது, எல்லா இடத்துல இருந்துட்டா கெட்டவன்னு நான் சொல்ல வரல. இந்த லக்னத்திற்கு கும்ப லக்னத்திற்கு இளையதாரத்துக்கு உண்டான கிரகம். அவன் இங்கே 11இல் 6ஆம் பாவத்திலே உச்சம் பெறுகிறார். திருமாங்கல்யத்திற்கு லாப மாரக மரணஸ்தானத்திலே. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்ணுக்கு 2வது லைஃப்பை கொண்டு வந்து விடணும். 7 குடையவன் சனி சூரியன் உச்சம் பெறுகிறார். உச்சன் வாங்கி இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்கள், அது ஏறி இருக்கக்கூடிய சுய நட்சத்திரத்தில் தான் பவனி வருகிறது. ஆனால் 8 வருடம் சொந்த அத்தை மகளைத்தான் காதலித்தார். நல்ல அந்யுன்யமாக குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறார் கடந்த 3 ஆண்டுகளாகவே. இவர் ஜாதகத்தில் பாருங்கள், கடகலகணத்திலே பிறந்தவர். கடகலகணத்திற்கு சனி புத்தியை நடத்துகிறது, 8க்கு மாரகத்திலே அவருக்கும். அப்போ பாருங்க, இது நல்ல நகமும் சதையுமாக இருந்து விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கணவனை கொண்டுடும். இவர்களுக்கு தான் நகமும் சதையுமாக இல்லையே. 2 பேர்களுக்குள்ள சில போராட்டங்கள் கடந்த கல்யாணம் ஆன நாளைக்கு, கல்யாணத்துக்கு முன்னாடி இல்லை, கல்யாணத்துக்கு பிறகு. அப்போ உங்கள் மனைவி நான் எவ்வளோதான் அட்ஜஸ்ட் பண்ணி காலில் உளுந்து தருகி உருகி தெய்வத்துக்கிட்ட வணங்குற மாதிரி நான் வணங்கினா கூட என் மனைவி அப்படி இறங்கவே மாட்டேன்றா, இப்படியே தான் இருக்கா, உன்னை பிடிக்கல போயிடு அப்படின்ட்டேன். உடனே அவங்க அப்பா கிட்ட போய் முறையிட்டேன். எங்கள் மாமனார் ரொம்ப நல்லவருங்க, என் பேச்செல்லாம் நல்ல. கடைசியில் என் பொண்ணு என்ன சொல்கிறாளோ அதுதான்ப்பா என் முடிவு. இத்தனைக்கும் சொந்தம் அதான் அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டேனே. அப்போ மாமா கிட்ட போய் முறை ஒன்றுமே பதில். அப்போ நீ வெளியில் வரணும், உன்னை டிஸ்போஸ் குப்பை மாதிரி வெளியே தள்ளுன்ற நேரம் வந்துருச்சுப்பா. நீ அழுது வேதனைப்பட்டு முன்னும் வேஸ்ட்டாக போயிடாத. அப்போ என் பொண்டாட்டி நல்ல வாழ்க்கை 2வது வாழ்க்கையாக நல்லா வாழுவாளா? இல்லையா, இந்த ஜாதகத்துல ஏதாவது பரிகாரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க, அது மாதிரி ஏதாவது இருந்ததா? பரிகாரம் இந்த ஜாதகத்தில் இருந்தால் தானம்மா நம்ம சொல்லணும். பரிகாரம் நான் இல்லைன்னு சொல்ல வரல, எல்லாத்துக்கும் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். அதே போன்று ரொம்ப உள்ள அழுவுது, அவருடைய மனசு ரொம்ப வேதனைப்பட்டு வியாகுலப்பட்டிருக்கிறார். இல்லையா, நான் ஒத்து போனாலும் என் பொண்டாட்டி ஒத்து போக மாட்டான் அப்படின்ட்டேன். காரணம் தம்பி, நல்ல நகமும் சதையும் நல்ல அந்யுன்யமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், கணவன் மேலே அலாதி பிரியம் அந்த பொண்ணுக்கு இருக்குது. கணவன் இருக்காங்கன்னா அவனை ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிடென்ட்லையோ வேறு ரூபத்திலோ கொண்டு போய் இந்த பொண்ணுக்கு தான் 2வது வரணுமே. சுடுகாட்டு வரல இடுகாட்டு வரல, ஐயோ என்னுடைய மணாளன் போய்விட்டானே என்றும் அப்படியே சும்மா கண்ணீராக கண்பளையமாக அழுவா. அழுதுட்டு, நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? மறக்கக்கூடிய மனப்பக்குவம் மனிதனுக்கு இருப்பதனால் மனிதன் மனிதனாக இருக்கிறான். அப்போது காலங்கள் உருண்டோடும், காட்சிகளும் மாட்சிகளும் மாறும். அப்படியே என்னப்பா அவன் தான் போயிட்டானப்பா, என்னப்பா இன்னொரு கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாமாப்பா? ஐயா, நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ஒரு பயமே ஏற்படுது. என்னன்னா, ஒரு அந்யோன்யமான தம்பதிகளுக்கு இடையே இந்த மாதிரியான ஒரு தோஷம் இருக்கிறது அப்படிங்கிறது. நீ இவ்வளோ தூரம் சொல்லும் பொழுது ஒரு உதாரணத்தை குறிப்பிடுறேம்மா. எனக்கு தெரிஞ்ச என்னை அண்ணான் வாய் விட்டு கூப்பிடக்கூடிய ஒரு பெண்ணு, என்னுடைய மனைவிக்கு நல்ல உற்ற தோழி. பையன் நல்லா அழகாக இருப்பான், பியூட்டியாக இருப்பான். அதே மாதிரி அந்த பொண்ணு மருமகளும் அவனை விட அழகுக்கு அழகு, பேரழகு. 4 பேர் பார்த்தா கண்ணு பட்டுடும். கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் கன்சீவ் ஆகி கரெக்டாக அந்த குழந்தை பிறக்குது, 1 மாதம்தான் ஆகுது. இந்த பையன் கேமராமேன், ஊருக்கு போய் திருமணம் வைபவ நிகழ்ச்சியில் போய் சேலத்துலேருந்து தருமபுரி பக்கம் தாண்டி தருமபுரியில் இப்போ கேமராலாம் ஷூட்டெல்லாம் முடிச்சுட்டு ஆன் தி வே வரும்போது ஸ்பாட் அவுட், கபாலம் இதுவாகி அதோடு முடிஞ்சு போச்சு. அவ்வளோ ஒருமித்த தம்பதிகள் தான். ஐயோன்னு இன்னைக்கு வாழ்க்கையில் நான் அடுத்த கணவனை ஏறெடுத்து பார்க்காத பெண்மணி. அந்த பொண்ணு ஜாதகத்தில் 2ஆம் தாரத்துக்கு உண்டான கிரகம் வலிமையாக இருக்குது. இது இந்த கல்யாணத்துக்கு பொருத்தம் பார்க்கும்போது இதை பார்த்துடலாமே. ஆமாம், இவனுக்கு இன்னார் தான் அமைய வேண்டும் என்பது விதிப்பையனுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் அவனை தள்ளி விட்டுடுமா. நீங்கள் பொருத்தம் பார்க்கலனாலும் காதலுங்கிற ஒரு வயப்பட்டு கல்யாணம் பண்ணுவாங்க.
பொருத்தம் பார்க்குறவன் எல்லாமே பொருத்தம் பார்க்குறான்னு எப்படிம்மா சொல்லிட முடியும்? அந்த அமைப்பு பிராப்தம் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக பாருமா, அந்த பொண்ணு குழந்தைம்மா, பேர குழந்தை, தாய் தான் பார்த்துக்கிறா, மாமியார் தான் பார்த்துக்குறாங்க. அவ்வளோ மாமியாரும் மருமகளும் தாய் பிள்ளை மாதிரி அவ்வளோ விட்டுறதெல்லாம் சரி, என் பிள்ளைய நானே பார்த்துக்கிறேன், இந்த பொண்ணு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு, குழந்தை வேற இல்லை, காலங்கள் மாறும் இல்லை, காட்சிகள் மாறும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த பொண்ணு இப்போ என்ன சொல்லுது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லினா கரெக்டாக 2 வருஷம் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்காக சூட் ஆகி கல்யாணம் ஆயிடுச்சுமா. ஐயா, நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம வந்து ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்குறோம் திருமணத்துக்கு. இந்த மாதிரியான விஷயம் நடக்காம இருக்கிறதுக்காக எந்த மாதிரியான அமைப்பு இருந்தா இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு உஷாரா நாங்க இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவதுமா, இந்த பையனுக்கு 2 வாழ்க்கை வரணும்னு இருக்கு, அந்த பொண்ணுக்கும் 2 வாழ்க்கை வரணும்னு இருக்குதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று தான்மா சேருவாங்க. இப்போ எங்கிட்ட வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால மேக்சிமம் எங்கிட்ட அது வர விடாது. வர மாட்டாங்கன்றதை விட அட போப்பா இவங்கெல்லாம் காஸ்ட்லி ஜோசியர்னு ஒரு பேர் இப்படி ஒன்று வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆள்கிட்ட போய் பார்த்து என்னத்தை போய் நடக்க போகுது, என்ன இருக்கும்போது மற்றவன்லாம் ஜோசியம் 200-300 ரூபாய்க்கு பார்க்குறவங்களாம் ஜோசியரே இல்லையா? கரெக்டு தான். உன் வினைக்கு நீயே காரணம், என் வினைக்கு நானே காரணம். அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பார்த்தாவே தெரியுமா. இந்த பையனை இணைச்சா இந்த பொண்ணுக்கு அப்படின்னு ஒரு மைனஸான ஜாதகம் ஒரு ப்ளஸ்ஸான ஜாதகத்தை இணையுது அப்படின்னா அந்த நேரம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ப்ளஸ்ஸான ஜாதகம், ஆனால் மைனஸான தசாபுத்தி இப்போ நடக்கும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நடக்கும் இல்லையா? அதில் போய் இந்த கிளி போய் இந்த கழுகு கிட்ட போய் மாட்டிக்கும். இதெல்லாம் நான் பார்த்தாவே கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாக, அம்மா இந்த பையனை இப்போ கட்டுனா இப்படி ஆகிடும், இந்த பொண்ணை கட்டினா இப்படி ஆகிடும், எனக்கு நல்லாவே தெரியும், அப்படியே அவாய்ட் பண்ணுவேன். அதை இதுதான் பரிகாரம். ஃபஸ்ட்டு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு பெண் ஜாதத்தில் சூப்பராக அப்படி பார்க்கபடி அம்ச லேகவானியா அந்த 3ஆம் இடம் தாம்பத்தியமும் 7ஆம் இடம் கணவன் மனைவியும் 2ஆம் தாரத்துக்கு உண்டான கிரகம் டவுனா 8ஆம் இடம் கள்ளக்காதல் மைனஸாக இருந்துட்டா சீதையை போன்று வாழக்கூடிய பெண்ணெல்லாம் இன்னைக்கும் நிறைய பார்க்குறோம்மா. ராமனை போன்று இன்றைக்கெல்லாம் கல்லூரி படித்து 2 டிகிரி வாங்கி 3 டிகிரி வாங்கி எப்படியோ ஒரு பொண்ணு இருப்பாங்களோ பையன் இருப்பான்னா அப்படிலாம் கிடையாது. அவ்வளவு ராமன் சீதை மாதிரி வாழக்கூடிய அந்யுன்யமான தம்பதிகளையும் நம்ம பார்க்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி ராவணனை போல வேற ரூபத்தை போல அப்படியெல்லாம் கிடையாதுமா. கல்யாணத்துக்கு முன்னாடியும் அவன் ராமனாக தான் இருப்பான். சீதையாக இருக்கக்கூடிய இன்னைக்கும் பெண்ணு தர்ம பத்தினியான அம்சமான பிள்ளைங்கள்லாம் கல்லூரியில் நல்லா படிக்கிறாங்க. எந்த இதுலேயும் லௌகிக இதெல்லாம் டச் ஆக மாட்டான். போப்போ லவ்ன்றது அவங்களுக்கு சூட் ஆகாது. இந்த கட்டத்தில் 7ஆம் இடம் ரொம்ப நல்லாயிருக்கும், 3ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானமும் நல்லாயிருக்கும். கணவனே கண் கண்ட தெய்வமாக வாழக்கூடிய பெண்கள் நிறைய பெண்களை நம்ம அப்படி பார்த்தா, ஓ பார்போற்றும் பிள்ளையா ஊர் போற்றும் உத்தமமான குழந்தைகளா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்கலாம். இதை பார்த்தோன்னே தெரியும், ஓ இதெல்லாம் ஆரம்பத்திலே சொம்பு அடி வாங்கிடும், இந்த பையன் இது மாதிரி தப்பானவன், இந்த பொண்ணு கேரக்டர்ன்றது பார்த்தா தெரியும். சரி, தப்பாகி கூட வாழ்க்கைங்கிறது ஒன்று அமைஞ்ச பிறகு நல்லா வாழ்கிறவங்களையும் நம்ம பார்க்கலாம். தப்பே நடக்கலை, வாழ்க்கை நடந்த பிறகு கேரக்டர் வயசில் மாறுறதையும் நம்ம பார்க்கலாம். அது எந்த கிரக அமைப்புன்றது நம்ம பார்த்தாவே உண்மையான ஜோதிடனுக்கு கண்ணோட்டமாக பார்க்கும்போது முன்னோட்டமாக தெரியும். ஓ இதெல்லாம் பார்த்தா மிஸ்மேட்ச், 12 வருஷம் கழித்து இவனுக்கு ஒரு கள்ளக்காதில் வருவான்றது கட்டத்தில் தெரியும். இதே மாதிரி இந்த பொண்ணுக்கும் இப்படி வருவான், அதெல்லாம் மேட்ச் பண்ண மாட்டேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற அட போப்பா இன்றைக்கி நல்லா இருந்தால் போதாதா அப்படின்னு நினைக்கிறவங்க இடத்துல நான் அப்படி மேட்ச் பண்ணுவேன். அம்மா கழுகுகளும் வல்லூர்களும் இந்த பையனை கட்டினா இந்த மாதிரி வந்துடுவா, அந்த பொண்ணை கட்டினா இப்படி சார் வேணாம் சார். எங்கிட்ட மேக்சிமம் வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் நிறைய இருக்கிற சொல்கிறதுனால 2ஆம் தாரத்துக்கு அடிபட்ட பிறகு வலி ரொம்ப மிகுதியான பிறகு அந்த ஃபீஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, நேரடியாக வந்துடுவாங்க. சார் நீங்கள் தான் சார் அன்றைக்கே சொன்னீங்க சார், என் குழந்தைய பார்க்கும்போதே 2ஆவது இது மாதிரிலாம் நிறைய பார்க்கலாம். இப்போது அந்த பொண்ணு ஜாதகம் இந்த மாதிரி இருக்குதுன்னு அந்த பையன் 8 வருஷம் காதலிச்சு சொந்த அத்தை பொண்ணு தான் கல்யாணம் பண்ணான், முதல்ல சொன்னேன் இல்லையா? ஆனால் வாழ்க்கை அவன் ஜாதகத்தில் இப்படி தான் இலவு காத்த கிளி மாதிரி தான் இவனுடைய வாழ்க்கை, நீ விட்டு போயிருப்பா, மறு வாழ்க்கை அந்த பொண்ணு வாழணுன்றது தான் விதி. அந்த பொண்ணு அப்படியே தான் நிற்கும், இல்லைன்னா சூசைட் தாட்டுக்கெல்லாம் கொண்டு போய் விற்கும், குடும்ப பிரிவினர் இப்படி தான் சார் நிற்கிது, அதுக்கு தான் முடிவெடுக்க தான் உங்ககிட்ட. அதே மாதிரி ஓகே, ஒரு பையன் பாருங்கம்மா என்கிட்ட கிட்டத்தட்ட 11-12 ஆண்டுகளாக கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து என்கிட்ட பார்க்குற பையன். அந்த தம்பி ஜாதத்தை பார்த்தோன்னே, டே தம்பி உனக்கு அருமையான பொண்டாட்டி அமைவாடா, அருமையான குழந்தை பிறக்கண்டா, உன் தாய் மெச்சற அளவுக்கு மருமகளும் இருப்பாடா, அந்யோன்யமாக தாய்க்கும் மருமகளுக்கும் அவ்வளோ அந்யோன்யம் இருக்குண்டா உன்னுடைய. சார் என்ன சார் கேட்கவே சந்தோஷமாக இருக்கு, அந்த தாய் பெருமிதம் கொள்வாள். அன்றைய கால 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பையன் 2 வருஷத்துக்கு ஒரு முறை என்கிட்ட பார்ப்பாங்க.
அப்போவே சொல்லும்போது 2026 உனக்கு எல்லாம் ஓகே தம்பி, உனக்கு ஹெல்த்தை பாதிக்கும். 2026 வரும் காலத்தில் 25லேயே அதுக்குண்டான தனால் ஏற்படும். ரெண்டாவது வேலையில் உனக்கு பெரிய நெருடல் வரணும். சார் என்னுடைய வாழ்க்கையில் உயிர் மூச்சு கடந்த ஃபாஸ்ட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி கூட என்னை பார்க்கும்போது, அதாவதுமா அவர் பிறந்தது வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கிறாருமா. ராசி வந்து மேச ராசி, கிருத்திகை நட்சத்திரம். அதே போன்று அவருக்கு வந்து சனி 2லேயே 8ல் சுக்கிரன், லக்னத்துக்கும் மறைஞ்சிருச்சு, ராசிக்கும் அழகாக மறைஞ்சிருக்கிறதுனால நிறைந்த வாழ்க்கை அந்த பையனுடைய அமைப்பு. கணவன் மனைவி அந்யுன்யம் தாம்பத்தியம்லாம் ரொம்ப அருமையாக கிடைக்கும். அருமையான குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பார்போற்றும் உத்தமமான குழந்தை பிறக்கணும். இப்போ சொன்னல அந்த மாதிரி அந்த குழந்தை ஒரு ஆண் வாரிசோட கடந்த 2 தினங்களுக்கு முன்னால் என்னை பார்க்க வர்றார். பார்த்தோன்னே, சார் நீங்கள் சொன்ன மாதிரியே எனக்கு வேலையில் பிரச்சனை வந்துச்சு சார், வேலையை எழுதி கொடுப்படா தம்பி, நீ என்னைக்கு பார்க்க வான்னு. சேலத்தில் தான் ஒர்க் பண்ணுறான், பெரிய கம்பெனி, பேர் சொன்னால் அந்த கம்பெனி தெரியும், அந்த பேர் சொல்ல விரும்பலை நான். அந்த கம்பெனியில் மேனேஜராக இருக்கார். கிட்டத்தட்ட சம்பளம் வருது, சேலரி வந்து ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே சேலரி வாங்குறாரு. வேலையை எழுதி கொடுத்தா என் வாழ்க்கை போய்டும், நான் புலம்புவேன் சார் நான் உங்ககிட்ட. அதே மாதிரி நீ எழுதி கொடுப்பேன்னு நீங்கள் சொன்னீங்களே, அந்த மாதிரி எழுதி கொடுக்கலாம் முடிவில் வந்துட்டேன் சார். எனக்கு கீழே இருந்த ஒரு இதை வந்து மேலே இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவர் என்னை விட மேலே அதிகாரியாக போயிட்டார். வாயா உன்னை தொலைச்சிட்றேன், உன்னை ஃபில்டர் பண்ணி வடிகட்டிடுறேன்னு சொல்லி போன வாரத்துலேருந்து சொன்னதுலேருந்து 102 பேரும் ஜென்ஸ் பெண்ணையும் வச்சு அவமானப்படுத்தின மாதிரி எனக்கு ரொம்ப மேனேஜராக இருந்து பொசிஷனாக இருந்தேன், அவமானமாக இருக்குது. தம்பி, இந்த கிரகங்கள் தான் அந்த பையனை பேச வைக்குது, உன்னையும் பேச வைக்குது. இப்போது குருவும் சுக்கிரனும் நேருக்கு நேரான ஒரே கோட்டில் அமைந்திருக்கு. ஏன்னா விருச்சக லக்னத்திற்கு 8ல் குருவும் சுக்கிரனுமா, விருச்சக லக்னத்துக்கு 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம். சேட்டன் அப்படியே பார்வை சனியோட பார்க்குது. 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானத்துக்கு 6, 8, 12ங்கிறது குற்றவியல் ஸ்தானமாக வருது. 6ங்கிறது 10ஆம் இடம் தொழிற்ஸ்தானம், சிம்மமனை. சிம்மத்துக்கு 6ஆம் இடம்ன்றது கும்பமனை, மகரமனை. சனி 6 கூடன்னு வந்துடுவானா, தெரிஞ்ச ஜோதிடர்களுக்காக இந்த மாதிரி நான் சொல்கிறேம்மா. அதே மாதிரி 10ஆம் இடத்திற்கு அட்டமாதிபதியும் பஞ்சமாதிபதி யார் வருவானா, குரு வருவாரா. 10ஆம் இடம்ன்றது என்ன மனைனா சிம்மமனை. சிம்மமனைனா சரமா ஸ்திரமா, ஸ்திரத்திற்கு 3, 8 மாரகம் இல்லையா. அப்போ சுக்கிரனும் அதுக்கு அடுத்தது குருவும் மாரகாதிபதிகளா. அவன் எங்கே உட்காந்துருக்கான், லக்னத்திற்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாரக மரணத்தில் மிதுனமனையில் போய் அமர்ந்திருக்கிறான். குருவும் சுக்கிரனும் சனியால் பார்க்கப்படுறான். அப்போ தொழிலுக்கு இடி உழுவணும் இல்லை, அவர் எழுதி கொடுங்க. சரி தம்பி, நீ எழுதி கொடுத்துட்டா மட்டும் நீ வீட்டில் வந்து நிம்மதியாக இருந்துருவியா? உன்னை ஒன்றும் யாரும் ஒன்றும் பண்ணலை, ஆனால் பயங்கர அவமானப்படுத்துகிற, நின்று 4 அடி அடிக்கிறாரா, இல்லை வார்த்தையால் பேசி உன்னை இது பண்ணிடுறாரா? கிடையாது, சின்ன திட்டுறாரு. அப்பா அம்மா திட்டினா நீ என்ன பண்ணுவேன்? அப்பா அம்மா எழுத்து அடிச்சிருவியா? ஆசிரியர் உன்னை அடித்தா வகுப்பில் பாடம் படிக்கலாம் எழுத்து நீ அடிச்சிருவியா? அந்த மாதிரி இப்போ உன்னை ஆசிரியர் மாதிரி கண்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கிரக ரீதியில் உனக்கு அவமானமும் நிந்தனையும் இங்கே இல்லை, எங்கே போனாலும் உனக்கு கிடைக்கும். 2028 ஜனவரி மாதம் 21ஆம் தேதி 21/1/2028 கடந்துட்டுனா அவன் ஆட்டோமேட்டிக்காக எதிரி வெளியே போயிடுவான். உனக்கு எதிர்ப்பு கணைகளே இருக்காது. நீ தான் வச்சது சட்டம், நீ தான் ரூல் பண்ணுறது. அடுத்தது வந்து எமனே வந்தாலும் எட்டி வதைக்கலாம் ஐயா, கடவுளே வந்தாலும் எழுத்து நிற்கலாம் ஐயா. அந்த நேரம் உனக்கு ஆடி மாதம் பிறந்தவனி, சூரியனும் புதனும் நிபுணத்துவம் பெற்றுருக்கியா, 10ஆம் இடத்திற்கு ஜம்முன்னு உட்காந்துருக்கியா. ஆனால் இந்த காலத்தை நீ கடந்தாகணும். சரிப்பா, கரெக்டாக சொல்கிறீங்க சார். அதாவது நீங்கள் அருமையாக சொல்லியிருந்தீங்க, கிரகங்கள் வந்து நமக்கு பாடம் கற்பிக்க தான் வருது. அதாவது தெய்வம் மனுஷ ரூபேனாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது உண்மையாகவே. ஐயா, நேயர்கள்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஹலோ மேம், நாங்கள் ஈரோட்டிலேருந்து பேசுகிறோம் மேம். நல்லதுமா, யாருக்காகம்மா கேட்க போகிறீங்க? மேம், பொண்ணு திருமணத்துக்காக கேட்குறேன் மேம். கண்டிப்பாம்மா. உங்கள் மகளுடைய ராசி நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. திருச்சிக ராசிங்க, துலாம் லக்னம், அனுச நட்சத்திரம், 4ஆம் பாதம், வயசு 25 ஆச்சுங்கம்மா. கண்டிப்பாம்மா, நீங்கள் இப்போ ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. விருச்சக ராசி. வணக்கம் வணக்கம். விருச்சக ராசி, துலா லக்னம். அம்மா, துலா லக்னத்துக்கு 2ல் சந்திரன் இருக்கிறதே ரொம்ப ஒரு சிறப்பு தானம்மா. நீச சந்திரனாக இருந்தாலும் 2ஆம் பாவம் குடும்பஸ்தானத்திற்கு அது பாக்கியாதிபதியே இயற்கையாக அமர்ந்திருக்கிறது, அது ஒரு சிறப்பு தான். இந்த குழந்தைக்கு திருமண வாழ்க்கைக்கு உண்டான தருணம் வந்து பாருங்கள், பெயர்ச்சி என்பது வருகிற மார்ச் மாதத்துக்கு மேலே பெயர்கிற குரு பெயர்ச்சி இப்போ பாருங்கள் உச்சத்தரையில் இருக்கிறது. அடுத்த பயிற்சியும் இந்த குழந்தைக்கு நல்ல சாதகமாக இருக்குது. இந்த துலா லக்னத்திலம்மா மேக்சிமம் பிறந்தவர்களுக்குமா 80% பேர்களுக்கும் ஃபஸ்ட்டு லைஃபு தோல்வி ஆகிடுது. நான் டேஞ்சரஸ் லக்னம் துலா லக்னம். இந்த லக்னம் தான் இந்த துலா லக்னம் மேடம் சொன்னாங்களே, ராசி கிடையாது. விருச்சக ராசி, அனுசம் எதுவானாலும் கேட்டே கூட இருக்கட்டும்.
எதனால் அப்படின்னா இவங்களுக்கு என்ன ஒரு பலன் அப்படின்னா இந்த வரக்கூடிய பெயர்ச்சிகள் நல்ல சாதகத்தில் இருக்குது. சனியும் லக்னத்திற்கு 6ஆம் பாவத்தில் இருக்குது. வருகிற ஐப்பசி மாதம் சூரியன் நீசம் பெறுவார். அந்த தருணத்தில் அருமையான இந்த மங்கைக்கு ஒரு மணாளன் வாய்க்கக்கூடிய அம்சம் இந்த தாயினுடைய குழந்தைக்கு உண்டு. இதுதான். ஆனால் இது ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காதுமா. அந்த துலா லக்னம் டேஞ்சரஸ் லக்னம்னா குடும்ப வாழ்க்கைக்கு. எதனால் அப்படின்னு கேட்டால் லக்னாதிபதி சுக்கிரனே அஷ்டமாதிபதியாக வருவார். தனாதிபதியே தனத்திற்கு 6 குடையன்னு வருவார். திருதியாதிபதியே அந்த வீட்டுக்கு 6 குடையன்னு வருவார். இந்த கொலாப்ஸான கிரகங்கள் குருவும் சுக்கிரனும் ஒன்று கூடும் பொழுது இந்த தாம்பத்தியம் அவங்களுக்கு கிடைக்காது. எடுத்த காரியங்களில் தோல்வியாகும். அந்த சனியும் அந்த செவ்வாயும் ஒன்று கூடுனா அல்லது செவ்வாயோ உள்ள புதனும் ஒன்று கூடியிருக்காவே குடும்பத்துக்கு இடி உழுவுற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த துலா லக்னம் பொருளாதாரத்துக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த துலா லக்னத்துக்கு செவ்வாய் புதன் கூடியிருந்தால் நோட் பண்ணி பாருங்கள். குரு சுக்கிரன் கூடியிருக்கிற ஜாதகத்தை பாருங்களேன். அப்படியே கொலாப்ஸாகவே இருக்கும். வாழ்க்கை வந்து சைக்கிளிங் மாதிரி உருண்டு உருண்டு ஓடிட்டு இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் எப்படி சார் இருக்கும்? பிள்ளைகள் விஷயத்துல இல்லை, முதல்ல இவங்க இதுலேயே போயிடும். அப்போ பிள்ளைங்களுக்கு அந்த சனியும் சுக்கிரனும் ஒன்று கூடனா நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க. இதெல்லாம் பேட்டர்ன்மா. நான் இன்னும் சொல்லிடுவேன். அடுத்த காலர்ஸ். அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பேசுமா பண்ருட்டி. ஓகே சார். யாருக்காக சார் கேட்க போறீங்க? என் பையன் டாக்டரா இருக்காரு. சரிங்க. அவர் பேர் புகழ். சரிங்க. என்ன லக்னம் மிதன லக்னம், ராசி கும்பம், அவுட்டு நட்சத்திரம். ஓகே. என்ன கேள்வி சார்? திருமணம் ஆகணும், லேட் ஆகுது. நீங்க ஐயா கிட்ட பேசுங்க சார். அதாவது இவருடைய ஜாதகம் மிதன லக்னம், கும்பம், அவிட்டம். பெயர்ச்சி என்பது குரு இப்பொழுது சாதகத்தாரையில் உச்சத்தில் இருந்தால் பாதகாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு மைனஸாக இருந்தாலும், அடுத்தது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம். நான் ராஜயோகத்தை கொடுக்க வேண்டாம். ஐயா கேட்டது சரியான அருமையான மருமகள் வாய்க்கணும். என் பையனுக்கு கல்யாணம் வருகிற ஜனவரிக்கு பிறகு பாருங்கள், அந்த குருனுடைய வேகம் குறைந்து கீழ்நோக்கி இறங்கும் பொழுது சிம்ம மனையில் இருக்கக்கூடிய அந்த குரு கர்ஜிக்கும் சிங்கத்தை போன அந்த சந்திரனையும் குரு பார்ப்பதனால சூரியனை கண்ட எப்படி பனி உருகுமோ, சிங்கத்தை கண்ட யானை எப்படி புறமுதுகு காட்டி ஓடுமோ, அந்த மாதிரி கிரகதோஷங்கள் வழிந்தோடும். கிரகம் கெட்டு நிறைந்திருக்கக்கூடிய குருச்சந்திர யோகம் இருப்பதனால அருமையான மருமகள் உங்கள் பையனுக்கு வாய்க்கக்கூடிய அம்சம் வருகிற ஜனவரிக்கு மேலே இருக்க. ஐயா அழைத்திருக்கு மிக்க நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம்ங்க. நான் பிரதிபா பேசுறேன். அருப்புக்கோட்டையில இருந்து. எனக்காக தான் கேட்கணும். ஓகே. உங்களுடைய வயது, ராசி, நட்சத்திரம், லக்னம்லாம் சொல்லிடுங்கம்மா. வயது 23, தனுசு ராசி, 3 நட்சத்திரம், கடக லக்னம். ஓகேம்மா. எப்ப வேலை கிடைக்கும், எப்ப கல்யாணம் ஆகும்? கண்டிப்பாம்மா. ஐயா கிட்ட நீங்க பேசுங்கம்மா. அம்மா, உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னா ஃபஸ்ட்டு கடக லக்னத்துக்கு செவ்வாயும் அதனோட குருவோ அல்லது சூரியனோ பின்னி பிணைந்திருந்தால் எப்போ வேலை கிடைக்கணும் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஒன்று. ரெண்டாவது, இந்த கடக லக்னத்தில் இந்த பெண்மணி பிறந்ததுக்கு வயசு 23ஆவது. எப்போ வேலை கிடைக்கும்? வேலை கிடைக்கிறதுனா சும்மாவா? வேலை கிடைச்சி நல்லா உயர்ந்து வர்றதுன்னா அதை விட. அப்போது ஜாதத்தில் புதனும் செவ்வாயும் ஒன்று கூட்டினா இவங்க வேலை வந்து எட்டாக்கனியாகவே இருக்கும். அதே போன்று செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்று கூட்டினாவே வேலையை விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த நிலைகள் இவர்கள் ஜாதத்தில் இருக்கா இல்லையான்றது கிரக அடைவை வச்சு சொல்கிறது. திருமண வாழ்க்கைன்றது இப்போப்பா ஒரு ஐயாவுக்கு மிதன லக்கணம், அதே மாதிரி கடக லக்கணம். இந்த பெண்மணி கடக லக்கணம் பெயர்ச்சி வருகிற இதில் வந்து ஜனவரிக்கு பிறகு அருமையான வாழ்க்கைக்கு உண்டான பிராப்தம் வந்து ராசியே ராசிநாதன் பார்ப்பான். அதே மாதிரி கடகமணிக்கு 2ல் அந்த குரு இறங்கும் காலத்தில் குடும்பஸ்தானத்தில் வரும்போது கிடைச்ச உடனே குழந்தைய பாக்கியமும் கிடைச்சிடும். அந்த பாக்கியம் நிறைவாக இருக்குது. வேலைக்கு உண்டான தருணம் வர்ற ஜனவரிக்கு பிறகு அற்புதமாக இருக்குது இந்த பெண்மணிக்கு. வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா. எங்கேருந்துமா பேசுறீங்க? இங்கே திண்டுக்கல்ல இருந்து. நல்லதுமா. யாருக்காகம்மா கேட்க போறீங்க? பையனுக்காக கேட்குறேன். உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயதெல்லாம் சொல்லிடுங்கம்மா. 26/3/96. சரிங்கம்மா. மிதன ராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம், சிம்ம லக்னம். ஓகே. என்ன கேள்விங்கம்மா? திருமணத்துக்காக கேட்குறேன். கண்டிப்பாம்மா. நீங்கள் ஐயா கிட்ட பேசுங்கம்மா. எல்லாரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கால்ஸ் திருமணம் எப்போ நடக்கும்னு. சிம்ம லக்கணம் ராசி பாருங்கள், மிதுனம் மிருக சீரிஷம். அதாவது அந்த பாதங்கள் 3-4 பாதத்தில் தம்பி பிறந்தவர். அவர் அருமையான பிராப்தம் வந்து பையனுக்கு பெயர்ச்சி வந்து இப்போ சாதகத்தாரையில் இருக்குது.
குரு பெயர்ச்சியும் இப்போ பலன்லாம் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் ஐப்பசிக்கு பிறகு இந்த சூரியன் லக்னாதிபதியை நீசம் பெறுவார். அது சந்திர காவியத்துக்கு 5ஆம் இடத்துல வரும் பொழுது அழகாக கிளிக் ஆகிடுமா. அருமையான வாழ்க்கை துணை வர்ற ஐப்பசிக்கு பிறகு எதிர்பார்க்கலாமா? அழைத்திருக்க மிக்க நன்றி. அழைத்ததற்கு நன்றிம்மா. ஐயா, இது வரைக்கும் அதாவது தெளிவாக ஒரு துல்லியமான ஒரு பதிலை எல்லாருக்குமே கொடுத்து எல்லாருக்குமே ஒரு தெளிவையும் காட்டிட்டு இருக்கீங்க. வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. உங்களுக்கு எப்படி சந்திக்கிறது அப்படிங்கிறது மீண்டும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய், புதன், வியாழன் 3 தினங்கள் சென்னை கோயம்பேட்டுக்கு அருகாமையுள்ள நெற்குன்றத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்குது, அங்கே சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கரூர்லேயும் என்னுடைய அலுவலகம் இருக்குது. ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 தினங்களும் சந்திக்கலாம். என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பர்களே. என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பாலன் யூடியூப்பில் நிறைய பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். இதை பார்க்க தவறி கூட அதை பார்த்து கண்டுகளிக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 மணிக்கு சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புதுயுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.